வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். இன்றைக்கி மாலை பட்சத்தில் என்ன சமையல் அப்படின்னாக்கா, மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம்னு நினச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது பிறகு நெல்லிக்காய் இருக்கணும், அது ரசம், நெல்லிக்காய் ரசம், பிரண்டை தொகையல். இந்த 3 ரெசிபியும் நான் ஒன்றா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுட்டு எடுத்து வச்சுட்டுலாம். புளி ஊற போட்டிருக்கேன், இந்தளவு போகும். நெல்லிப்பழம் போகும். தக்காளி பழம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் இனிமேல் தேர்வணும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். சாம்பார் சொன்னேன் இல்லையா, மாங்காய் போட்ட சாம்பார் தான் வைக்க போகிறேன். மாங்காய் துண்டமாக நறுக்கின்ட்டு தேவையான அளவு புளிஜலம் விட்டுட்டேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட வேண்டியதான். மஞ்சத்தூள் சிட்டிகை போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சுட்டே இல்லையோ, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா பருப்புலேயும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மாங்காய் சாம்பார் இந்த கதம்பம் சாம்பார், அதாவது இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம்லாம் போட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ மாலைங்கிறதுனால வெறும்னா மாங்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறோம். கேரட்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வெறும்னா ஒரே 1 ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். எனக்கு இந்தளவு போதும். நல்லா கொதிக்கட்டும், பார்ப்போம். சாம்பார் பாருங்க, இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை. நல்லா கொதிக்கட்டும், சூப்பராக வாசனை வர வரைக்கும் ரெடி ஆகட்டும். அவசரப்பட வேண்டாம். அடுத்து நெல்லிக்காய் ரசம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். தக்காளி பழம் இருக்கு இல்லையா, நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பழுத்த பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நறுக்கி வச்சுக்கணும். 2 நெல்லிக்காய் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு கிடையாது, 1 2 அப்படியே நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் ரசம். இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் பொதுவாகவே யாரும் அவள் உணவில் எடுத்துக்கிறது இல்லை. அதெல்லாமே எடுத்துக்கணும். மீண்டும் இந்த பழைய காலத்தில் நம்ம என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள்லாம் எடுத்துட்டோமோ அதெல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த பிரண்டை அதெல்லாமே தூதுவளை யாருமே பயன்படுத்துறதில்ல. இந்த மாதிரி ரசத்தோடு கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ மறுபடியும் எல்லாருமே பழைய காலத்துக்கு திரும்புங்க. அவளோட ஹெல்த்தில் அக்கறை கொண்டு வந்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த தக்காளி பழம் பொடிப்படியாக நறுக்கின்றேன் இல்லையா, தக்காளி பழம், 1 பச்சை மிளகா, 2 நெல்லிக்காய் நல்லா இந்த சைஸில் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொடிப்படியாக நறுக்கிட்டேன். நெல்லிக்காயும் நசுக்கி நான் போட்டுட்டேன், வேறு எதுவுமே பண்ணல. முழு நெல்லிக்காயை நசுக்கி இதில் போட்டுட்டேன். இனிமேல் தான் உங்களுக்கு வேலை இருக்குது பாருங்க. இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆனால் கையால் கரைச்சுருங்க. ஒரு மாதிரி பாத்திரத்தில் பாத்திரம் எடுத்துட்டு அதில் புளிஜலமும் விட்டுட்டேன். தக்காளி எல்லாமே சேர்த்து கையால் நல்லா நசுக்கிக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் போட்டுருங்க, நல்லா டைஜஷன் ஆகும். பெருங்காயத்தூள் மறந்துடாது. அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் ரசப்பொடி, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரசப்பொடி போட்டுட்டேன். அப்புறம் உப்பு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுருங்க. எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க, கலக்கின்றுங்க. எல்லோரும் ஒரு மாதிரி நம்ம பண்ணுவோம். ரசம்லாம் வச்சுட்டு அது பிறகு நம்ம தாளிப்பு போடுவோம் இல்லையா. ஆனால் இது இந்த மாதிரியும் பண்ணலாம். தாளிப்பு நான் போட்டுட்டேன் பாருங்க. கொஞ்சமாக கடலை எண்ணெய், கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ரசத்துக்கு எப்போவுமே நெய் ரொம்ப தேர்ச்சியாக இருக்கும். தாளிப்பு போடும்போது நெய் எங்கே வச்சேன்னு தேடின்னு இருக்கேன். கிடச்சிருக்கு. நெய் சொட்டு விட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு, ஜீரகம் அதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா அடுப்பு காயட்டும். கடுகும் ஜீரகம் போட்டால் போதும், வேறு எதுவுமே தாளிப்பு போடணும்னு அவசியம் இல்லை. கடுகு, லைட்டாக ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் அது நல்லா வெடித்த பிறகு இந்த ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தில், அதை அப்படியே அதில் விட்டுன்றணும்.
விட்ட பிறகு நல்லா அது பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சிட வேண்டியதான். சூப்பரான நெல்லிக்காய் ரசம் வந்து தயார். கடுகு வெடிச்சிருக்கு இல்லையா, நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல அதை இதில் கொட்டிடலாம். விட்டுன்ட்டேன். பருப்பு ஜலம் இருக்கு இல்லையா, பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கல, அதுவுமே கடைசியில் விட்டுருங்கோ. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ரெடியானோன்னே பார்த்துக்கலாம். கொதிக்குதோணும். இந்த சமயத்தில் வந்து தேவையான அளவு பருப்பு நீங்கள் விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா நைஸாக இந்த மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும். மாவு போல் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்படியே முழுசாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. சாம்பார் தனியாக பருப்பு தனியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. 1-2 இருந்ததுன்னா தேவையான அளவு பருப்பு விட்டுக்கலாம். இன்னும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். சாம்பார் பாருங்க நல்லா கொதிக்கிறது. அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை அணைச்சிருங்கோ. தாளிப்பு மட்டும் போட்டுருங்கோ. அதே போல் ரசமும் வந்து லேசாக கொதி வந்துருது. இந்த டைமில் வந்து பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டுருக்கேன், அதை விட்டுடலாம். பருப்பு தண்ணி விட்டுக்கோங்க, அப்புறம் அது நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதிக்கட்டும். அது அடுப்பை வந்து அணைச்சிடலாம். கொதித்த பிறகு பார்க்கலாம். வந்து ரெடி ஆகிடுது. மேற்கொண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். தாளிப்பு நான் போட்டுட்டேன், அதனால் போடலை. இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து தாளிப்பு போட்டிருக்கேன். கடுகு துளி வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா வெடிச்ச உடனே சாம்பாரில் விட்டுடலாம். இந்த நெல்லிக்காய் ரசம் வந்து சுகர் உள்ளவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சுகர் வந்து லெவல் வந்து உங்களுக்கு குறையும். ஏன்னா வெறுமையும் சாப்பிட்லாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நெல்லிக்காய் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரசத்துலேயும் நம்ம விட்டுட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா வெடிச்சுது. சாம்பாரில் விட்டுடலாம். சாம்பார்லையும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருக்கேன். அடுத்து பிரண்டை தொகையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிரண்டை தொகையில் தான் இப்போ பார்க்க போகிறோம். சட்டி நல்லா காஞ்சிருது. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பிரண்டை தொகையில் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்திக்கோங்க. இதில் வந்து கால்சியம் சத்து வந்து நிறையா இருக்குது. வீக்லி ஒன்ஸோ இல்லை மாதத்துக்கு 2 முறையோ எடுத்துக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு அது வந்து ரொம்பவே நல்லது. இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து புளி இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவு போட்டுக்கோங்க. புளி இந்த அளவு போடும். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். ரொம்ப கவனமாக செய்யணும் பிரண்டை தொகையில். எண்ணெயில் வந்து பொரிஞ்சிருக்கு. இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டேன். அடுத்து தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஒரு 8 எடுத்துன்னு இருக்கேன்னா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 8ன்னு எடுத்துன்னு இருக்கேன். அதே மாதிரி பிரண்டை வந்து இந்தளவு எடுத்துக்கோங்க. பிரண்டை எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து நாரெலாம் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 8 மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் பாருங்க. நல்லா வறுத்துக்கோங்க. பொருள் சாமான் எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. அவசரம் இல்லை. கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கலாம். அதில் இந்தளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா அலம்பி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்தளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வறுக்க வேண்டிய சாமான்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துண்டாச்சு. அது பிறகு வந்து இப்போ வந்து பிரண்டையே நல்லா எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை நல்லா வறுத்துக்கணும். அவசரமே படக்கூடாது. பாருங்க, நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். டீப் ஃப்ரை ஆகணும். போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அதான் உங்களுக்கு பதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சரியாக வதக்காதிக்கு நீங்கள் தொகையில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா காரமாக இருக்கும். எரியும், தொண்டையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரண்டை தொகையில் மட்டும் பண்ணும்போது நல்லா கவனமாக பண்ணுவோம்.
ஏன்னா எனக்கே அந்த ஒரு தப்பு ஒரு முதல் தடவை பண்ணும்போது ஆயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். நல்லா வறுத்துட்டு பார்த்துக்கலாம். நல்லா நல்லெண்ணெயில் வந்து பொரிஞ்சுன்னு இருக்கு. நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். நல்லா மொறுன்னு ஆகும் சொல்லுவா இல்லையா, அந்த பதம் தான். நல்லாவே கொஞ்சம் அந்த பதம் வரட்டும், அவசரப்பட வேண்டாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பு அணைச்சா போகிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் போட்டுருங்க. அடுப்பு அணைச்சிட்டு நம்ம போட்டுருந்தா போகிறோம். ஏன்னா அந்த சூடுக்கு நல்லா காஞ்சிரும். தேங்காய் போட்டுட்டேன், தேவையான அளவு தேங்காய் போட்டாச்சு. இப்போ எல்லாமே நல்லா அரைச்சிட்டு மேற்கொண்டு பார்க்கலாம். இந்த சாமான்கள்லாம் வறுத்துட்டோம்ல, சால்ட்டு சொல்ல நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் அளவு வந்து வெல்லம், கட்டி வெல்லம் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக வெல்லம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். அந்த ஒரு டேஸ்ட்டு மிக்சிங் வந்து சூப்பராக இருக்கும். சரி, இதை அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு லஞ்ச் கோம்போ ரெடி ஆகிடுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். தொகையில் வந்து அரைச்சிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. சுட சுட சாதம், மாங்காய் போட்டுன சாம்பார், நெல்லிக்காய் வந்து ரசம், கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 10 இல்லாதிக்கு தயிரும் தொகையிலும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக ஒரு அல்டிமேட்டாக ஒரு லஞ்ச் கும்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து மாங்காய் சாம்பார், நெல்லிக்காய் ரசம், அப்புறம் வந்து பிரண்டை வந்து தொகையல், இது 3மே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, எப்படி வந்ததுங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்கோ. இந்த மாதிரி ரெசிபி, இந்த மாதிரி அளவெல்லாம், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பிரண்டை வந்து நல்லா எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை நல்லா மொறுன்னு ஆகணும், அதுதான் பதம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. லன்ச் வந்து ரெடி ஆகிடுது. எல்லோரும் கட்டாயம் எங்கள் அதுக்கு ஒரு நாள் சாப்பிட வாங்கோ. இந்த ரெசிபிலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கோ. மாலையத்துக்கு உண்டான சமையல் தான். வெங்காயம் பூண்டெல்லாம் போடாதீங்க. மாலையத்துக்கு உண்டான காய்கறிகள் போட்டு நம்ம சூப்பராக சமைச்சிருக்கோம். மேலும் வந்து என்னோடய வீடியோ வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சில பேர் பார்க்குறேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அனுப்புகிற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.